இருக்கவங்களோட தான் நாங்கள் விமர்சிப்போம். ஸோ அந்த அதை எப்படி சார்? இப்போ பாஜக களத்தில் இல்லைன்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் பாஜக இந்த வழக்கு சிபிஐக்கு போனதுக்கப்புறம் விஜய் பாஜகவை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். திமுக அவர் விஜய்க்கு ஒரே ஆசை, அவருக்கு மக்களுக்காக அரசியலுக்கு வரவில்லை. அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார், நான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அதே பிரச்சாரம் செய்கிறார். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இந்த முறை நான் முதலமைச்சர் ஆவேன் என்பதைத்தான் அவர் பேசுகிறாரே தவிர மக்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வருவோம், மக்கள் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்போம் என்றெல்லாம் அவர் பேசுவதே இல்லை. திமுகவை தாக்க வேண்டும். காரணம், திமுகவிடம் இன்றைக்கு ஆட்சி இருக்கிறது, அந்த ஆட்சியை தான் கைப்பற்ற வேண்டும். எதையாவது சொல்லி திமுகவை திட்டுவோம். அதிமுகவை திட்ட வேண்டாம், காங்கிரஸை திட்ட வேண்டாம், எந்த கட்சியையும் திட்ட வேண்டாம். குறிப்பாக பாஜகவை முதலில் கடுமையாக பேசி கொண்டிருந்தவர் இப்பொழுது இந்த வழக்கு, கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு பாஜகவையும் மிக மென்மையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கு.